ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது ஸ்ரீராம், ஸ்கவுட்டிங்ன்றது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சீரியஸா ஃபர்ஸ்டே எடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க அதுக்குன்னு ஒரு டீம் அமைச்சு ஜான் ரைட் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அதுக்கு மந்த்லி ரிவ்யூ இதெல்லாம் நடத்துவாங்க. பக்கா ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி. நீங்க எங்க போனீங்க, எந்த பிளேயரை பாத்தீங்க, அவர் எப்படி ப்ரோக்ரஸ் பண்றாரு, இதெல்லாம் பாப்பாங்க. இப்ப நிறைய டீம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் டிஎன்பிஎல் மேட்ச் எல்லாம் கமெண்ட்ரி பண்ண போறப்போ எல்எஸ்ஜில ஸ்கவுட்ஸ் இருப்பாங்க, ஆர்சிபில இருந்திருப்பாங்க. அவங்க எந்த பிளேஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்க்க வருவாங்க. இதே மாதிரி எல்லா லீக்ஸ்க்கும் போறாங்க. அதே மாதிரி ஃபாரின்ல நடக்கிற லீக்ஸ்க்கும் போறாங்க. அந்த மேட்சஸையும் பாக்குறதுக்குன்னு ஆளுங்க வச்சிருக்காங்க. சோ மும்பை இந்தியன்ஸ் இதை ரொம்ப அவங்கதான் முன்னோடி இந்த ஸ்கவுட்டிங்க்கு. ஒரு பிளேயரை இன்ஃபேக்ட் நம்ம வந்து சக்சஸ் ஸ்டோரிஸா பும்ரா, ஹார்திக் பாண்டியாவெல்லாம் சொல்றோம். அதை தவிர ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ஞாபகம், ஒரு சில சீசன் முன்னாடி ஐ திங்க் பும்ராவுக்கு முன்னாடி கூட ஒரு போலர் ஒரு ஆக்வர்ட் ஆக்ஷன்ல போடுவார், அபு நெச்சிம் நினைக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு பும்ரா அளவுக்கு போக முடியல. பட் ஒரு எக்ஸ்பேக்டர் டேலண்டா அவரை கருதுனாங்க. 2 சீசன் முன்னாடி குமார் கார்த்திகேயா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். இப்ப ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறது இல்ல, வேற டீமுக்கு போயிட்டாரு. பட் இந்த ஸ்கவுட்டிங் சிஸ்டம்ல இருந்தா அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கவுட்டிங் டீம்ஸ்.